ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒரு நீண்ட அழகான விவரமான ஒரு விஸ்வரூப தரிசனத்தை நாம எல்லாரும் பார்த்து அதை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனையும் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த விஸ்வரூப தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் சம்மரி கிளாஸ்க்கு அப்புறமா ஒரு 2 கேள்விகள் வந்தது. நான் என்ன எப்பவும் நினைக்கிற மாதிரிதான் அந்த கேள்விகள் மற்றவர்களுக்கும் இருந்திருக்கலாம். கேட்க தெரியாமல் கூட இருக்கலாம். எப்படி ஹவ் டு காயின் இட் அஸ் அ கொஸ்டின் அப்படின்னு தெரியாம நிறைய பேருக்கு இருக்கும். அதனால தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு மாத்திரம் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதை விட அதை எல்லோருக்குமான கேள்வியாக எடுத்துக்கொண்டு அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அத்தியாயத்துக்கான முகவுரைக்குள்ள நம்ம போகலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு என்னுடைய திட்டமாக இருக்கிறது. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா 2 கேள்வி. 2மே ரொம்ப அழகான கேள்வி. முதல் கேள்வி, நிர்வைர சர்வ பூதேஷு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, யாரிடமுமே எப்பொழுதுமே கோபமே படக்கூடாது, கோபத்தை முழுவதுமாக நாம நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி பாசிபிளா? நம்ம என்ன சாதுக்களா? நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுமா? கிருஷ்ணரே கூட சிசுபாலன் கிட்ட கோபப்படலையா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே கர்மத்தை கழிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னாக்க, இப்ப நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு வரக்கூடிய கோபங்கள் அதெல்லாம் கூட அந்த கர்ம மூட்டைக்குள்ளதான் இருக்கா? நம்ம அந்த நிமித்த மாத்திரம்னு சொல்லி அந்த கோபம்ங்கிறது நமக்கு வர்றது அந்த நிமித்த மாத்திரமா இருக்கிறதுனாலதானா? அந்த மாதிரி சமயத்துலதான் நமக்கு கோபம் வருதா? நான் இத வேற மாதிரி பிரசன்ட் பண்றேன் இந்த கேள்விய. எப்படின்னா, என் வசம் இல்லாம தான் எனக்கு கோபம் வருதா? ஏன்னா நிமித்த மாத்திரம் பவ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த கோபம் வரும்பொழுது நாம நிமித்தமா இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு புரியும். கேள்வி அப்படி இருக்கு. சில பேர் நமக்கு சாபம் குடுக்குறாங்களே, அதெல்லாம் கூட அந்த நிமித்த மாத்திரத்துலதான் சேருமா? இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம அன்றாடமா நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்ட கேள்விகள். அதனாலதான் இத முதல்ல அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். தனிப்பட்ட முறையில போடுறது ரொம்ப ஈஸி தான் எனக்கு ஆக்சுவலா. ஆனாலும் இதுல சில நுணுக்கங்கள நாம உட்கார்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த 2 கேள்விகள முதல்ல விடைய அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல நிமித்த மாத்திரம் பவ அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் அந்த கோபம்ங்கிற விஷயத்த எடுக்க போறேன். ஐ அம் ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங் த 2 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். நான் ஆக்சுவலி இதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன போட்டேன்னா, யூ கோ பேக் அண்ட் லிசன் டு த கிளாஸ் அகைன். அதுதான் போட்டேன். நிமித்த மாத்திரம் பவன்னு சொல்லியிருக்கிற அந்த கிளாஸ இன்னொரு தடவை கேட்டுட்டு, நீங்க மறுபடியும் இந்த கேள்வி நிக்கிறதான்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்க நான் கேட்டுட்டேன். ஆனாலும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால, இன்னைக்கு அந்த கேள்வியே இதுல சேர்க்கிறேன். இல்லைன்னா கோபத்துக்கு மாத்திரம் விளக்கம் சொல்றதா இருந்தேன். இப்ப நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து? பகவான் சொல்றார், நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்ப்பா. இந்த கர்ம கணக்குகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. நீ வெறும் காரணமாக இரு. இந்த கர்ம கணக்க முடிக்கிறதுக்கான ஒரு ஒரு டூலா உன்னை வச்சிருக்கேன். நீ இரு. ஃபங்க்ஷன் ஆஸ் அ டூல். இந்த பிளான்ல நீ இருக்க. அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் பி இன் த பிளான். எப்படி நான் இருக்கணும்? அந்த பிளான்ல நான் நிமித்தமா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? அததான் நாம விரிவா அந்த நிமித்த மாத்திரம் கிளாஸ் பூரா இப்ப எடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸா 4 விஷயத்த மட்டும் ஞாபகப்படுத்துறேன். முதல்ல நான் அந்த பிளான்ல இருக்கேன். அவ்வளவுதான். ஏற்கனவே பகவான் பண்ணின பிளான்க்குள்ள எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்கார். அந்த ரோல் பிளே நான் பண்ண போறேன். அதுதான் நிமித்த மாத்திரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ரோல் பிளே பண்ணும்போது அது வெற்றியா வருதா தோல்வியா வருதாங்கிறத என் பார்வையிலிருந்து நான் பார்க்க மாட்டேன். அதுதான் நிமித்த மாத்திரம் 2வது விஷயம்.
காரணம் என்னன்னா, நான் என்ன பண்றேனோ அது எங்க போய் அடிக்கிறதோ அங்கேயும் பகவான் பிளே பண்ணிருக்கார். அந்த கர்மாவையும் அவர் தான் அங்க ஹேண்டில் பண்றார். அடிக்க வேண்டிய நானும் அவருடைய கர்ம கணக்குல தான் வரேன். நானும் அந்த கர்ம கணக்குனால தான் அடிக்கிறேன். அதனால அடிக்கிறவன் அடி வாங்குறவன் ரெண்டுமே. நான் இதை போர்ங்கிற வச்சுட்டு சொல்றேன்றதுனால இது போர்க்களம்ன்ற சூழ்நிலையில மட்டும் பார்க்காதீங்க. பேசுறவன் பேச்ச கேட்கிறவன்னு கூட நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இந்த பேச்ச கேட்கும் போதோ அல்லது இந்த செயலை ஒருத்தருக்கு அது கடக்கும் பொழுதோ அது இந்த ரியாக்ஷன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே எவ்ரிதிங் இஸ் செட். இது காலத்தின் கட்டாயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அப்ப நான் அதுல ஒரு நிமித்தமா இருக்கேன். அந்த இடத்துல நான் ஒரு ரோல் பிளே பண்றேன். என்னோட வேலை நான் பண்றேன். நான் பண்ணலனாலும் நான் இல்லைனாலும் அது நடக்கும்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏன்னா இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு அது போகும், அவ்வளவுதான். சோ அதனால நான் அங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் பண்றேன். மை டியூட்டி இஸ் பீயிங் டன் வித்தவுட் எனி பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். இப்படித்தான் இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க போறது கிடையாது. அப்படிதான் இருக்கிறது நிமித்த மாத்திரம் பவ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மண்யேவ அதிகாரம் மா பலேஷு, எப்போ கதாச்சன, ஒரு பொழுதும் அப்படின்னு சொல்லியிருக்க. மூணாவது என்ன பாயிண்ட் அப்படின்னு, கம்ப்ளீட்லி அக்செப்ட் திஸ். இதுதான்ப்பா சிச்சுவேஷன். இது இறைவனுடைய நியதியின்படி இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையும் இறைவனின் நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நியதியை நான் அக்செப்ட் பண்றேன். இந்த நியந்தா இருக்கிற இறைவன், அவருக்கு நான் டோட்டல் சரண்டர் பண்றேன். பரிபூர்ணமான பக்தி ஸ்ரத்தையோடு கூட அவருடைய இந்த திட்டத்தில் நான் பங்கு கொள்கிறேன். அவ்வளவுதான். நாலாவது என்ன, இப்படி நான் 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 விஷயத்து இப்படி நான் பங்கு கொள்ளும் பொழுது எனக்கு கர்த்தத்துவம் கிடையாது. நான் செய்கிறேன் என்ற எண்ணம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, அதனால கர்த்தத்துவம் கிடையாது, போக்திருத்துவமும் கிடையாது. இதுக்கு வரக்கூடிய பலனை நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. மமகாரம் அகங்காரம் இரண்டும் கிடையாது. கர்த்தத்துவம் போக்திருத்துவம் அறவே கிடையாது. இப்படி இருப்பதுதான் நிமித்த மாத்திரம் பவ. இந்த விஷயத்த முதல்ல மைண்டுக்கு நன்னா கொடுத்து பிக்ஸ் பண்ணிடுங்க. புரியலைனாலும் இந்த ரெக்கார்டிங்க 4 தடவை கேட்டு இதுதான் நிமித்த மாத்திரம் பவங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப இந்த அடிப்படையில அடுத்த கேள்வியை நாம ஹேண்டில் பண்ண போறோம். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஆஸ் பர் பிளான் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளால கர்மத்தினுடைய கதியை நம்மளால டெசைஃபர் பண்ணி சொல்ல முடியாது. நான் தத்துவபோதம் வகுப்புல சொன்னது மாதிரிதான் ககனா கர்மணோ கதிகி. நிச்சயமாக இந்த கர்மாக்கு இந்த கர்மா ஈக்குவல், இந்த கர்மாக்கு அந்த கர்மா ஈக்குவல்னு எல்லாம் போட்டு அதனாலதான் அதை ஒரு முடிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, இடியாப்ப சிக்கல். அது எந்த சைடு ஸ்டார்டிங் இருக்கு, எந்த பக்கம் எண்டிங் இருக்கு, அந்த நூலை இழுக்கிறது அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த பெரிய கணக்குக்குள்ள போக போறது கிடையாது. சோ இத நாம அவரோட கணக்குங்கிறத புரிந்து கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இப்ப நம்ம கோபம்ங்கிற விஷயத்துக்கு வரலாம். இப்ப கோபம்ங்கிறது அது எந்த இடத்துல அது ஏற்படுறது அப்படின்னு நீங்க பாருங்க. கோபம்ங்கிறது முதல்ல மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விகாரம். இப்ப மனசு சாதாரணமா இப்படி உட்கார்ந்துருக்கு. யாராவது இப்ப சாதாரணமா இருக்கச்சு அது ஒரு நீர்நிலை சாதாரணமா இருக்கிற மாதிரிதான் அது இருக்கும். யாராவது ப்ரொவோக் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த நீர்நிலையில ஒரு ரிப்பிள் ஏற்பட்டதுன்னா எப்படி இந்த தண்ணி அலையா ஆகுமோ அந்த மாதிரி விகாரிப்பட்டு போகும், மனசு மாறிடும். வரது ஒரு பச்சை குழந்தையா இருந்தது அப்படின்னா அதை பார்த்த உடனே ஹை அப்படின்னு ஒரு ஆசையா ஒரு சிரிப்பு, அதுவும் விகாரம். ஒரு பாம்பு வந்ததுன்னா பாம்பு, அதுவும் ஒரு விகாரம். இல்ல என்ன ஹர்ட் பண்ணணும்னு யாராவது ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்போ பயந்து எழுந்து ஓடுறேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு விகாரம். என்னை தீர்க்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டு, அப்போ எனக்கு கோபம் வந்ததுன்னா அதுவும் ஒரு விகாரம் தான். அப்ப இந்த சேஞ்ச் இன் மைண்ட் இருக்குல்ல, விகாரம்னா சேஞ்ச், மாற்றம். இந்த மாற்றம் தான் இந்த கோபம் அப்படிங்கிற. மாற்றத்துக்கு பல பெயர்கள், அதுல ஒண்ணு பேர் கோபம், அவ்வளவுதான்.
நாம என்ன சொல்றோம், எல்லா மாற்றமுமே சரியில்லை, நீ மாற்றமே தேவை கிடையாது, மனசை வந்து அந்த நீர்நிலை எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஆனாலும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதனாலதான் அந்த கேள்வியே வருது. அதனாலதான் அதை நம்ம ஸ்பெசிபிக்கா அட்ரஸ் பண்றோம். இந்த கோபம்ங்கிறது மனம் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். மனசும் புத்தியும் இணைஞ்சுதான் இந்த கோபம்ங்கிறது முதல்ல மனசுல ஏற்படுறது. அப்புறம் புத்தி என்ன பண்றது, அந்த கோபத்தை ப்ராசஸ் பண்ணிட்டு பண்ணு இந்த ரியாக்ஷன்னு ஒரு ஆர்டர் கொடுக்கறது. அப்புறம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பண்றது. கரெக்டா? இப்படிதான் ப்ராசஸ் நடக்கிறது. அப்போ இந்த மனமும் புத்தியும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிய ரெகக்னைஸ் பண்ணி கொண்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான ஒரு என்ன வேணும் அப்படின்னா, அகங்காரம் எனக்கு இருக்கணும். அகம், நான் அப்படிங்கிற எண்ணம் எங்க இருக்கு, இந்த கோபம் ஏற்படுறது, அந்த ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த நான் என்னோட ஐடென்டிட்டியை எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, உடல் மனம் புத்தியில என்னுடைய அகம் அப்படிங்கிற நான்கிறத நான் உடல் மனம் புத்திங்கிற ஐடென்டிட்டிக்குள்ள வச்சிருக்கேன். இதோட ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கேன். என்ன பார்த்து சொல்லிட்டான் பத்தியா, எப்படி இந்த வார்த்தையை பேசுவான், நான்லாம் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், என்ன பார்த்து இந்த வார்த்தை பேசுறதுக்கு அவனுக்கு மனசு எப்படி வந்தது, அதெல்லாம் என்ன ஆளு, அதெல்லாம் நல்லா இருக்க மாட்டான், அடுத்ததெல்லாம் வரும், அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். நமக்கு நம்மளும் தான் விடுவோம் சாபம் நிறைய, அடுத்தவங்க விடுறது மட்டும் இல்லை, நம்மளும் விடுவோம். சோ இதுல என்னன்னா, நான் அகங்கிறத என்னோட உடம்பு மனசு புத்தியில வச்சிருக்கிற போது அது என்ன பண்றதுன்னா, இந்த உடம்பு மனசு புத்தியை யாரு ஹர்ட் பண்றாளோ அவங்களுக்கு நான் உடனே இப்ப ரிப்பெல் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இது ஒரு பிக்ஸ் ஆயிருக்கு இந்த மைண்ட்ல. நான் அபியாசம் பண்ணி 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 இந்த உடம்பு மனசு புத்தி நீ கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சாஸ்திரம் சம்மட்டியில அடிச்சு அடிச்சு எனக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபியாசத்தை இன்க்ரீஸ் பண்ண இந்த மனசு என்ன பண்றது, இந்த உடம்பை யாராவது உடம்பையே டைரக்டா ஹர்ட் பண்ணா கூட, இல்ல வார்த்தைகளால ஹர்ட் பண்ணா கூட, அதற்கு பொருளற்றதாக அதை எடுத்துக்கொள்ளணும்னா அதுக்கு எனக்கு சாஸ்திர அபியாசம் எனக்கு வேணும். அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார், துக்கேஷ் அனுத்விக்னவனகாய சர்வத்ரா நபிஸ்நேக தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபி நந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. சரி, இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியாது. லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், எல்லாருமே கட்டாயம் அந்த நித்திய பாராயணத்துல வைங்க அப்படின்னு. எப்போ நான் ஸ்தித பிரஜன் ஆறேன்னா, எனக்கு இந்த இந்திரியங்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த மனம், இது ரெண்டையுமே நான் புற விஷயங்களில் விடாமல் நான் எப்பொழுதும் அதை சைத்தன்ய திருஷ்டி சைத்தன்யத்திலேயே நிலைப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்விலேயே நிறுத்தி வைக்கிறேன்னா, அப்ப எனக்கு என்ன உடல் ரீதியாக மன ரீதியாக காயப்படுத்தக்கூடிய எதற்குமே வேலிடிட்டியே இருக்காது. அப்ப எனக்கு அந்த கோபம் என்பது வரவே வராது. அப்ப எது எனக்கு ஜெனரேட் பண்றது, இந்த ஆங்கர் அப்படிங்கிறது எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னா, நான் உடம்பு மனசு புத்தியில என்னுடைய நான் என்கிற எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அகம் மாத்திரம் இல்ல மாம, என்னை சேர்ந்தவன் என்ன திட்டினா எனக்கு இன்னும் ஜாஸ்தி கோபம் வருது. என்ன யாருமே தெரியாத யாரோ ஒருத்தர் திட்டினா போறான் ஓகே, யாருன்னே தெரியல, எனக்கு என்ன யாரோ என்ன சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கூட விட்டுடலாம். ஆனா இவ்வளவு பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டா பாரு, இவ்வளவு தூரம் என்னோட இருந்துட்டு என்ன புரிஞ்சுக்கல பாரு, மமகாரம். இந்த மமகாரம் என்ன பண்றதுன்னா, எல்லாரும் எம் மனுஷங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டே இருந்து நான் அவங்க கிட்டதான் நான் எதிர்பார்க்கிறேன். முழுக்க முழுக்க என்னோட எமோஷனல் டிபெண்டன்ஸ் பூரா என்னோட மமக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. நான் எப்ப இந்த அகம் மம இது ரெண்டையும் விட்டு வெறியறேனோ அப்பதான் எனக்கு கோபம் உள்ளிட்ட அனைத்து உணர்ச்சிகளுமே கட்டுக்குள் இருக்கும். நான் கோபமே படக்கூடாதா அப்போ? இப்ப நீங்க கோபமே படாதவங்க சாதுவான், ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுக்குதான் இந்த பதில் சொன்னேன். கோபத்தை நாம எப்படி கண்ட்ரோல், நிர்வைர சர்வபூதேஷுங்கிறது எப்படி முடியும், எப்ப அதுக்கு சிம்பிள் லைன்ல ஆன்சர் வேணும்னா, எப்ப நான் அகங்கார மமகார ரசித்தனாக நான் இருக்கிறேனோ, எப்பொழுது நான் இந்த உடல் மனம் புத்தியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கேனோ அப்பதான் நிர்வைர சர்வபூதேஷு அப்படிங்கிறது சாத்தியம். அப்ப நான் எதை குறைக்கணும், நான் ஹோம்ஒர்க் இப்ப நமக்கு தானே, எதை நான் குறைக்கணும், எதை நான் விடணும், அதெல்லாம் நாம இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நான் சாதுவா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா இதுக்கு? கிடையாது.
இல்லையா? நான் சாதுங்கிறது என்ன? இப்ப அவங்க மீன் பண்றது என்னன்னா சன்னியாசியா இருக்கணுமா? சன்னியாசியா நம்மலாம்? சன்னியாசிகளுக்கு கோபம் வராதா? இப்ப கோபத்திலேயே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்தானத்துக்குன்னு ஒரு கோபம் அலௌடா இருக்கு சாஸ்திரத்திலேயே, இல்லையா? நான் அம்மாவா இருக்கேன். என்னோட குழந்தை வந்து தார்மீக ரீதியாக ஒரு தப்பு பண்றது. இந்த தர்மத்தை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது, அத நான் எப்படி முதல்ல சாந்தமா சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் அடிச்சாலும் அடிக்கலாம். வயச பொறுத்து. சோ அந்த அந்த கோபத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன் இல்லையா? அதுல எனக்கு தார்மீகமாக ஒரு லிமிட்டேஷன் குடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அதுதான் நியதம் குரு கர்ம. உன்னுடைய டியூட்டி என்னவோ, உன்னுடைய ஸ்தானம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணிதான் ஆகணும். பிரைம் மினிஸ்டருக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் குண்டு போடுறாங்கன்னா, அவர் வந்து ஐயோ நிர்வைர சர்வ பூதேஷு எப்படிப்பா பண்ண முடியும்? சே சே அவன் பாட்டு குண்டு போட்டு போட்டான் அப்படின்னா சொல்லுவாரு. அப்படி சொன்னா மத்த மக்களோட நிலைமை என்ன ஆகுது? ஸ்தானத்துக்குன்னு ஒரு கோபம் அலௌடு தான். சாஸ்திரத்துல ஸ்தானத்தை அது சாதுக்களா இருந்தாலும் சரி, சாதுக்களா இல்லாம இருந்தாலும் சரி, ஸ்தானத்துக்கு அது என்னன்னா தே ஆர் டூயிங் த டியூட்டின்னு புரிஞ்சுக்கணும். அது வந்து கோபம் கிடையாது. அந்த கோபத்தினால அவங்களுக்கு பர்சனல் கெயின் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய நன்மை உத்தேசித்து சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் குரல் ஒசத்தி சொல்றது அப்படிங்கறதெல்லாம் கோபத்துல எடுத்துக்கவே கூடாது. அதனால நம்ம சாதுவா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாயிண்ட் ஒன். கோபத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படி? இந்த இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேனா. சிசுபாலனை வந்து அவர் நிறைய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து தண்டிக்கலையா அப்படின்னு. இந்த சிசுபாலனை முதல் தப்புலயே தண்டிச்சிருக்கணும். அவன் அதுக்கு தகுதியானவன் தான். சிசுபாலன் யாரு? ராவணன் தான் சிசுபாலனா வரான். இந்த ராவணன் போன ஜென்மால என்ன பாடுபடுத்தினா, அதுக்கு இவர் என்ன பாடுபட்டார்? இப்ப இந்த ஜென்மால இவனுக்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கூட இவர் அவனை தண்டிக்கல. முதல் தடவையே தண்டிக்கல. காரணம் என்னன்னா அவங்க அம்மா வந்து 100 தப்பு வரைக்கும் விட்டுடு கிருஷ்ணா நீ அப்படின்னு. சரின்னு சத்திய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு 100வது தப்பு தாண்டினான்னா போட்டு சொல்லிட்டேன். பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டா அவனை வந்து 100வது தப்பு பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு முடிச்சாச்சு அவனோட கதையை. ஆனா இந்த இடத்துல நீங்க கிருஷ்ணர் ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கேட்டதுனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணர் ஒரு அவதாரம். அவதார காரியத்துக்குள்ள ஹியூமன் இமோஷன்ஸை கொண்டு திணிச்சு அதுக்கு ரீசன் கேட்கறதுங்கிறது விவேகமே கிடையாது நமக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனாலும் நம்ம ஹியூமன் இமோஷன்ஸை திணிச்சு அதுக்கு ஒரு விவேகம் பண்ணணும்னு நினைச்சோம்னா, அவதாரம் எதுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரியான துர் உயிர்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் இந்த அவதாரமே வந்திருக்கு இல்லையா? அப்ப சாதுக்களை ரட்சணை பண்ணணும்னா சாதுக்கள் அல்லாதவர்களுக்கான எக்ஸிட்ட கொடுத்து ஆகணும். வேற வழி கிடையாது. அதனால் அது வந்து அந்த அவதார காரியத்தை அவர் நிறைவேற்றினார். அங்கேயும் அவர் ஒரு தர்மத்தை கடைபிடித்து அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை அவன் சிசுபாலன் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து மீறாமல் அதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை பண்ணினான்னு. கிருஷ்ணர் பண்ணது எல்லாத்துக்குமே இது தர்மமான்னு கேட்க முடியாது. ஏன்னா பெரிய தர்மத்தை அடைவதன் பொருட்டு சிறிய சிறிய அதர்மங்களை அந்த க்ஷத்ரியன் என்ற காரணத்தினால் அந்த வார் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ங்கிற ஒரு விஷயத்தை உள்ள அடிப்படையாக வைத்து பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதனால நான் சொல்றேன் அந்த ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து இதுக்கு நீங்க மேட்ச் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள் டு திங்க் அப்பான். அதனால அது இருந்தாலும் பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஏதோ என்னோட சிற்றறிவு கெட்டின வரைக்கும் அதுக்கான பதில் நான் சொல்றேன். இப்போ அடுத்தது இந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த கோபம் எங்க நடக்கிறது நான் சொன்னேன்? மனசு, மனோமய கோஷத்துலதான் இந்த கோபம்ங்கிற விஷயத்த நம்ம அண்டர்கோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து 11வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார் நிர்வைர சர்வபூதேஷு. 6வது அத்தியாயத்திலேயே இந்த விஷயத்த சொல்லிட்டார். 6வது அத்தியாயம்ங்கிறது பதத்தினுடைய கடைசி அத்தியாயம். அங்கேயே என்ன சொன்னார்? இந்த யோகி ஆனவனுக்கு சர்வபூதேஷு ஹிதம், எல்லா பூதங்களுக்கும் அவன் வந்து ஹிதம் பண்ணுபவனாகத்தான் இருப்பான்னு 5வது அத்தியாயத்துல சொன்னார். சர்வபூத ஹிதே ரதக, அதுல வந்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானா எல்லா பூதங்களும் நன்றாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி 6வது அத்தியாயத்திலேயே சொன்னார்
அவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறான், என்னில் எல்லாவற்றையும் பார்க்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து அழிவதே இல்லை அப்படிங்கறதெல்லாம் 6வது அத்தியாயத்துல இந்த யோகியினுடைய லட்சணமாக சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை பற்றிய விளக்கம் கொடுக்க கொடுக்க இங்க வந்து தன்னுடைய பக்தனானவன் உபாசகன் எப்படி இருக்கணுங்கிறச்சே திரும்ப அந்த துவம்பதத்துல அவர் எப்படி முடிச்சாரோ அதையே கொண்டு வந்து இங்கேயும் முடிக்கிறார். நிர்வைர சர்வபூதேஷு அப்படின்னு. இந்த பாயிண்ட நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றார் அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மனோமய கோஷத்துல ஏற்படக்கூடிய ஒரு விஷயமான இந்த கோபம் அப்படிங்கிறது, நான் வந்து இந்த கோஷங்களுக்கு அப்பாற்பட்டவன். அதுல யாருக்கும் சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அனைத்திற்கும் அப்பாற்பட்ட சாட்சியாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருப்பதுதான் ஆத்மான்னு எங்க படிச்சோம்? தத்துவபோதம். அப்ப நான் அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன். ஓகே, அது அசைடா இருந்தாலும் நான் இந்த டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டிக்குள்ள நான் இப்போ அனாத்மாவாக கோபங்களை பட்டு கொண்டிருக்கிறேனே. எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இந்த கோபம் அப்படிங்கறச்சே நம்ம இன்னொரு விஷயத்த திங்க் பண்ணணும். இந்த இன்னொரு விஷயம் ஏன் திங்க் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில பேர் சாபம் கொடுக்குறாங்களே, அந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்குல்ல, அதையும் சேர்த்து வச்சு இந்த ஆன்சரை நம்ம பார்த்துடும். சாபம் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ரீ வில் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய சுய இச்சையினால் நான் செய்யக்கூடிய காரியம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு காரியம் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் என்கிட்ட சில கரெக்ஷன்ஸை பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ வில் இருக்கு. நான் வந்து என்னோட சுபாவமாக என்னுடைய அவங்க கேட்டது என்னன்னா, இந்த கர்ம மூட்டைக்குள்ள அதெல்லாம் இருக்கா கோபம் படுறது? மேபி என்னோட டிஎன்ஏலயே என்னோட சுபாவமாவே நான் கொஞ்சம் கோபக்காரியா இருந்திருக்கலாம். ஆனா மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஞானமும் கல்வியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. நான் தான் தேடி போய் அந்த ஞானத்தை பெற வேண்டும். அப்படி நான் ஞானத்தை பெறும் பொழுது நான் அறிந்து கொள்கிறேன். நான் இந்த ஞானத்தை கூட சொல்லல, ஆத்ம ஞானத்தை கூட சொல்ல. நீங்க லௌகிக ஞானத்திலேயே இருங்க, அங்க கூட கோபம் என்பது கண்டெம்ட விஷயம்தான். யாருமே கோபப்படுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அறத்துப்பால் எழுதின பொறையுடைமை. நீ பொறுமையா இருக்கணும், அதுக்கு நிறைய பலன் இருக்கு அப்படிங்கறது அங்க இன்சிஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, லௌகிக வாழ்வில் கூட நமக்கு பொறுமை என்பது தேவைதான் அப்படின்னு. என்னோட சுபாவமாக நான் ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருந்தால் கூட எனக்கு பகவான் வந்து இந்த ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார். என்னை நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியை என்னிடம் கொடுத்திருக்கிறார். ஃபார் ஆல் த குட் நான் கண்டிப்பா அதுக்கான வேலைகளை செய்து நான் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப இந்த ஃப்ரீ வில் பத்தி பேசுறச்சு ஃபேட்டுன்னு ஒரு விஷயத்தையும் பேசணும். ஃபேட்டுங்கிறது என்ன? நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் இந்த கர்ம நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்றேனே, அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதி. நான் எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படிங்கிற போது புரிஞ்சுக்கணும், அது நிர்ணயிக்கப்பட்ட விதி. அந்த சிச்சுவேஷன் பகவான் வந்து இந்த வார்த்தையினால அங்க ஒரு ஹர்ட், அதனால எனக்கு ஒரு பாபம் அப்படிங்கிறது இட் இஸ் மை கர்மா. நான் அந்த கர்மாவை சம்பாதிக்கிறதுக்கு நிமித்த மாத்திரம் இருந்துட்டேன்னா சம்பாதனைங்கிறது வரவே வராது. எப்படி நிமித்த மாத்திரம் பவவா இருந்தேன்னா சம்பாதனை வராது? நான் என் திருப்திக்காக என்னுடைய ஈகோக்காக நான் பேசினேன்னா அப்ப எனக்கு பாபம் சேரும். நான் வந்து இந்த இடத்துல என்னோட ஸ்தானத்தை நான் நிர்ணயம் பண்ணி எனக்கு இட்ட படியை நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்த்திருவ போக்திருத்துவ ரகிதமான மனசோட அகங்காரம் இல்லாம நான் அதே இடத்துல அந்த கோபத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் நிமித்தமாத்தான் இருக்கேன். பகவானுடைய பிளான்குள்ள நான் ஒரு வேலைதான் பண்ணிருக்கேன். எனக்கு அவங்கள ஹர்ட் பண்றது நோக்கம் அல்ல. இட் இஸ் ஒன்லி மை டியூட்டி ஐ எம் டூயிங். ஐ எம் ஒன்லி டூயிங் த டியூட்டி. அதுல எனக்கு எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது.
எப்பவுமே இருக்க போறது இல்ல அப்படின்னு நம்மளோட ஆக்ஷன் இருந்ததுன்னா அப்ப நான் நிமித்த மாத்திரம் பவவா இருப்பேன். அந்த நிமித்தமா இருக்கிற போது அவங்களுக்கு அந்த துன்பம் வரணுங்கிறதுக்கு நான் நிமித்தமா இருக்கேன். இந்த வார்த்தை என்கிட்ட இருந்துதான் போகணுங்கிறதுக்கு பகவான் என்ன நிமித்தமா வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். எனக்கு பாவர புண்ணியம் வருமானா வராது. ஏன்னா என்னுடைய மனசுல இந்த அகங்கார மமகாரம் கர்த்திருவ போக்திருத்துவம் இல்ல. இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, கோபப்படும் போது நான் என்னோட பர்சனல் கெயினுக்காக கோபப்பட்டேன் அப்படின்னா எனக்கு பாவம் செய்யும். எனக்கு பர்சனல் கெயினே கிடையாது. என்னோட ஸ்தானத்தை நான் ஃபங்க்ஷனிங் அவ்வளவுதான். அந்த ஃபங்க்ஷனிங் மட்டும் பண்ணி எப்படி நீ நின்று அம்ப போடு அப்படின்னு சொல்லும் போது அம்ப போடுறானோ நல்லா அந்த அந்த எக்ஸாம்பிள நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நான் என்னுடைய வேலை மாத்திரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதனால எந்த ஒரு கர்மான லிப்பியத்தே 100 தடவை சொல்லிட்டாரு அவர். நீங்க 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் எல்லாம் இதேதான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த கர்மா நமக்கு ஒட்டவே ஒட்டாது. எப்போ நீ அசக்தனா இருக்கிற போது உனக்கு அந்த கர்மா ஒட்டவே ஒட்டாது. தஸ்மாத் அசக்த கர்ம காரியம் கர்ம சமாச்சர, பகவானோட வார்த்தைகள் தான். அசக்தே யாச்சரம் கர்ம பரமாப்னோதி பூருஷக, அவனுக்குத்தான் அந்த மேலான இடமானது கிடைக்கிறது, மோட்சமானது கிடைக்கிறது அப்படிங்கறது சொல்லிருக்க. அப்போ நம்ம என்ன மனசுல இருக்கணும்னா, நம்ம எந்த விதமான அதுதான் சர்வ சங்க வர்ஜிதக, அந்த ஸ்லோகத்திலேயே தான் மத்கர்ம மத்பரமக மத்பக்த சங்க வர்ஜிதக நிர்வைர சர்வபூதேஷா, அந்த ஸ்லோகத்திலேயே ஆன்சர் இருக்கு. இன்னத்துக்கு இவ்வளவு தூரம் இப்படி சுத்தி தொட்டீங்கன்னு நினைக்காதீங்க. புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அவ்வளவுதான். எதனோடையும் சங்கம் வைத்துக் கொள்ளாமல், முக்கியமாக பலரில் சங்கம் வைத்துக் கொள்ளாமல் இருந்தோம்னு சொன்னா அப்போ நமக்கு எந்த விதமான பலனும் ஒட்டாது. இப்ப மத்தவங்க சாபம் கொடுக்கறது, இப்ப நமக்கு சாபம் கொடுக்குறாங்களேன்னு, அவர் கர்மா ஆல்சோ பிளேஸ். நமக்கு ஒரு பிராரப்த கர்மா. இப்ப துன்பம் வரணும். நேற்றுக்கு தான் சொன்னேன் அந்த தத்துவபோதம் வகுப்புல, 2 மாசம் 1 மாசம் குழந்தை இல்ல, நான் 10 நாள் குழந்தை வேன்னு அழறுது. துணியை எடுத்து பார்த்தா அங்க ஒரு எறும்பு உட்கார்ந்துருக்கு. அது என்ன பண்ணிட்டு அது போய் இந்த எறும்பை கூப்பிட்டு வந்ததா, உன்னை அடிக்கிறேன் நீ என்ன கடின்னு. அது என்ன தப்பு முன்னாடி பண்ணித்தோ, அந்த தப்பு பண்ணவன் இப்ப எறும்பா பிறந்து, தப்ப வாங்கிட்டவன் இப்ப எறும்பா பிறந்து, இது மனுஷனா பிறந்து இது வாங்கிக்கிறது. இந்த கணக்குக்குள்ளதான் போக வேண்டாங்கிறது. நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அடுத்தவனோட வாயிலேந்து வர வார்த்தையை நிறுத்த எனக்கு சாய்ஸ் கிடையாது. ஐ கேனாட் கண்ட்ரோல் எனிபடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ கேனாட் கண்ட்ரோல் எனிதிங், பட் ஐ கேன் கண்ட்ரோல் மீ. அங்கதான் ஃப்ரீ வில் வருது. இந்த வார்த்தை வரும்போது அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்துடுதுன்னா அது எனக்கு துன்பத்தை தராது. ஒரு சாபம்னு நம்ம நினைக்கிறது என்ன, எனக்கு துன்பம் வருது அப்படிங்கிறது தானே. துன்பத்தை நான் ரெக்கக்னைஸ் பண்ணத்தானே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான், துன்பம் உறுதலினன். இதெல்லாம் வள்ளுவருடைய பொன்மொழிகள். அப்ப நமக்கு என்ன, எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போறான், என்னையெல்லாம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அச்சேத்தியோயம் அதாக்கியோயம் அக்லேத்தியோ சோசிய ஏவச்ச, நல்லா தைரியமா கத்தி சொல்லலாம். நீ பண்ணி பாரு, ஒண்ணும் ஆகாது எனக்கு. நீ உன்னால முடிஞ்சதே இந்த உடம்பத்தான் ஏதாவது பண்ண முடியும். அது என்னைக்கா இருந்தாலும் போத்தான் போடும். நத்திங், ஐ வில் நெவர் பி டிஸ்டர்ப்ட். இந்த இந்த எண்ணம் அதிகமா ஆக 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 முதல்ல நமக்கே அடுத்தவர்களிடம் நாம கொஞ்சம் ஹை ஹேண்ட் எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் போயிடும், தானா போயிடும். அவர்கள் யாராவது ஹை ஹேண்ட் எடுத்தாங்கன்னா கூட சைல்ட்ஸ் பிளே மாதிரி அதை விடு அப்படின்னு நாமளே அதை திருப்பியும் தாட்டுக்கு கூட ப்ராசஸிங்க்கு கொண்டு வர மாட்டோம். மறக்கிறது இல்ல. இந்த பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அருமையான குரல். நீ பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மனசுலயே வச்சுருக்கிறது என்னப்பா பிரயோஜனம்? மறப்போ, ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளவுதான். மூவ் ஆன். நெக்ஸ்ட் என்ன பார்த்துன்னு போயிட்டே இரு. ஏன்னா அடுத்தவனுடைய இப்ப என்ன சுவாமி பரமாத்தாஜி அழகா சொல்லுவாரு என்னன்னா, நான் கோவப்படுத்துறதுக்கு ரியாக்ட் பண்றேன் அல்லது என்ன ஒருத்தன் கோவப்படுத்துறேன் அப்படின்னா நான் கண்ட்ரோல் பூரா கொண்டு போய் அவன்கிட்ட விடுறேன். என்னோட கண்ட்ரோல் பூரா அவன்கிட்ட விடுறேன். அவன் என்னை எப்படி வேணா ஆட்டி வைக்கலாம். அவன் நினைக்கிறப்போ நான் கோவப்படுவேன். அது ரொம்ப ஷேம்ஃபுல் இது இல்லையா, சிச்சுவேஷன் இல்லையா? என்னோட கண்ட்ரோல் நான் பிளாம வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா நான் ப்ரொவோக்கிங்கா இருக்கணும். இந்த மைண்டே என்ன பண்ணணும், நான் ப்ரொவோக்கிங்கா இருக்கணும்.
இதெல்லாம் சொல்றதுக்கு தான் மேடம் நல்லா இருக்கும், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்ற பதிலும் வரும். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரத்தை அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு அந்த அபியாசத்தை பண்ணிக்கொண்டே இருக்க 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 மனம் புற விஷயங்களில் அதிகமாக நாடாமல் சாஸ்திர விஷயங்களிலேயே ஊறி திளைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்மால் அடுத்தவரை நம்மளாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அடுத்தவராலையும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதை மீறி ஆகக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொண்டு போய்க்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதில் திருப்தியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன என்னுடைய மனசுல இந்த இத படிச்சதுக்கு அப்புறமா தனிப்பட்ட தாட்ஸ்ன்னு இல்ல, என்னெல்லாம் நம்ம இது பத்தி நம்ம கேட்டிருக்கோமோ சுவாமிஜி கிட்ட, என்னெல்லாம் அது வரைக்கும் படிச்சிருக்கோம், அதை வைத்துக்கொண்டு ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பதில நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அளவுல இந்த கேள்விக்கான பதில நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப என்ன சொல்லி முடிச்சார் இவர் இந்த இதுல 11வது அத்தியாயத்துல என்ன சொல்லி முடிச்சார் அப்படின்னா, மத் கர்ம கிருத்து, என் பொருட்டே அனைத்து காரியங்களும். யார் கோல்னா, லட்சியம் யாருன்னா நான் தான். மத் பரமக, என் பொருட்டுதான். மத் பரமக மத் கர்ம கிருத் மத் பக்தக, என்னிடமே ஆழ்ந்த பக்தியோடு, கம்ப்ளீட் சரண்டர் அண்ட் டிவோஷன் அப்படி புரிஞ்சுக்கணும். எந்த விதமான சங்கத்திலும் இல்லாமல், ஈடுபடாமல், அதாவது சங்கம்னு சொன்னா மனிதர்களோட சங்கம் மட்டும் நினைச்சுக்காதீங்க, பல சங்கம் தான் பெரிய சங்கம். எனக்கு இதை பண்ணினா சுக்கம் வரும், இதை பண்ணினா துக்கம் வரும், இது புண்ணியம் இது பாபம், அப்படி எந்த விதமான சங்கமும் இல்லாம சங்க வர்ஜிதக நிர்வைரக சர்வபூதேஷு நிர்வைரக, இப்படி இருக்கிறவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு பகவான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்க. அதாவது இந்த பக்தன் அப்படிங்கிறவன், பக்தி பண்ணக்கூடிய இந்த பக்தனுடைய இது லட்சணங்கள் இதுதான் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றது. அடுத்த சாப்டர் என்ன ஆரம்பிக்கிறார் வியாசர் அப்படின்னு சொன்னா, பக்தி யோகம்னு டாபிக் கொடுக்குறார். பக்தி யோகம் அப்படின்னு சொன்னா, யோகம்னா தலைப்புன்னு அர்த்தம். பக்தி என்ற தலைப்பில் சில விஷயங்களை கிருஷ்ணரிடமிருந்து அர்ஜுனன் கேட்டு தெளிவு பெறக்கூடிய ஒரு அருமையான அத்தியாயம் இந்த அத்தியாயம். 3வது சாப்டர்ல அர்ஜுனன் கேட்டான், நீ எதுக்கு என்ன கோர கர்மத்துல ஈடுபடுத்துற? அறிவுதான் ஞானம் தான் முக்கியம்னா அப்புறம் ஏன் நான் கர்மா பண்ணணும்? ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ, எதுக்கப்பா நீ என்ன ஈடுபடுத்துற? நீ சொல்றதுல எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகைய சீவமே, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறியா? பகவான் என்ன சொல்ற, லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா, எப்பா 2 பாதைகள் வச்சிருக்கேன். இந்த 2 பாதைகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஞான யோகம் கர்ம யோகம்னு 2 பாதை வச்சிருக்கேன். இங்க பக்தி யோகம்னு பகவான் சொல்லவே இல்லை. ஆனா பக்தி யோகம்னு ஒரு ஸ்பெசிபிக் அத்தியாயமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு எதுக்குப்பா இது அப்படின்னு தோணும் இல்லையா? நமக்கு கொஞ்சம் திங்க் பண்ற ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கிற, அது தப்பே கிடையாது. ஏன் இது இப்படி, ஏன் அது அப்படி, கிருஷ்ணரை பத்தின கொஸ்டின் கேட்டது கூட நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். தெளிவு பெறுவதற்காக எந்த கொஸ்டின் வேணாலும் நம்ம கேட்டு தெளிவு பெறலாம். ஆனா என்ன அப்படின்னா, சில விஷயங்கள்ல நம்மளால அவதார செயல்களை நம்மளுடைய லிமிட்டட் புத்திக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். தட் இஸ் ஒன்லி திங். ஆனா கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்றதே கிடையாது. யூ அக்செப்ட் வாட் எவர் வி சே அப்படின்னு இங்க ஹிந்து மதத்துல கிடையவே கிடையாது. என்ன வேணா கேள்வி கேள்வி, யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் கெட் ஆன்சர் அப்படிங்கிறதுதான் இந்த சாஸ்திரமே இருக்கு. அதனால இவர் இப்ப என்னன்னா, நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பக்தி எங்க இருக்கு, திடீர்னு பக்தி யோகம் சொல்லி ஒரு புதுசா ஒரு டாபிக் புகுத்துறாருப்பா அப்படி. இந்த கர்ம யோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கர்மா இருக்கு, பக்தி இருக்கு, உபாசனா இருக்கு, 3மே இருக்கு. கர்ம பக்தி உபாசனா யோகம் 3ம் சேர்ந்துதான் கர்ம யோகமாக எடுத்துக்கொள்ளப்படுறது. ஞான யோகம் இருக்கு. விவேகானந்தர் இதை எப்படி பிரிச்சார் அப்படின்னா,
கர்மயோகம், அப்புறம் வந்து பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படி பிரிச்சாரு. சும்மா இந்த இந்த கருத்துக்களை ஒரு ஒரு தலைப்பின் கீழே பேசுறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்புகள் தானே தவிர்த்து இங்க ஆஸ் பர் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கர்மயோகம் பக்தி யோகம் என்ற ரெண்டு தான் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இதுல இருக்கு. அதனால அப்போ இந்த கர்ம யோகத்துக்குள்ளதான் இந்த பக்தி யோகம் பக்தி என்பதும் வருகிறது அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில கிருஷ்ணர் வந்து பக்தியில ஒரு வழி இருக்குன்னு சொல்லல. இதை நான் ஏன் சொல்றேங்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னா நான் ரெண்டு பாதைகள் தான் கொடுத்திருக்கிறேன். ஒன்று ஞான பாதை, இன்னொன்று கர்ம யோக பாதை. பக்தி பாதை என்று ஒரு பாதையை நான் கொடுக்கல. நான் கொடுக்கலன்னு பகவான் சொல்லல, ஆனா கொடுத்திருக்கேங்கிறதுல இத சொல்லல. விஷயம் புரியுறது தானே? அப்போ இந்த பக்தியை நம்ம எங்க கொண்டு போய் கிளாசிஃபை பண்றது? ஆனா அதே டெக்ஸ்ட்ல பக்தி யோகம்ங்கிறது இருக்கிறதுனால அதை எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னா கர்ம யோகத்துக்குள்ளதான் இந்த பக்தியானது ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை நன்கு ஆராய்ச்சி பண்ண பெரியவர்களுடைய அபிப்பிராயம். இந்த பக்திங்கிற விஷயம் வந்து மனதை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். பக்திங்கிறது எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்ஷன். எனக்கு ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்பு இருக்கு, குருநாதர் கிட்ட எனக்கு அப்படி அபரிமிதமான அன்பு இருக்கு. அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? என்னுடைய அந்த அன்பு நான் வெளிப்படுத்தும் பொழுது அது பக்தி மயமாக ஆகிறது. நான் என்னுடைய செய்கைகள் எல்லாம் மரியாதையோடு கலந்து இருக்கிற போது அது பக்தியை வெளிப்படுத்துவதாக ஆகிறது. அப்ப பக்திங்கிறது என்னன்னா ஒரு வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, எதிர்பார்க்கும் அன்பின் வெளிப்பாடு, எதிர்பார்க்காத அன்பின் வெளிப்பாடு. ரெண்டுமே பக்தின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா சகாம பக்தின்னு ஒண்ணு இருக்கு, நிஷ்காம பக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதனால நான் ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கிக்கணுங்கிற காரணத்தினால பக்தி செலுத்துறதாகவும் இருக்கலாம். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பிறவியே ஒரு பிளெஸிங் தான்ப்பா அப்படின்னு நினைச்சு பக்தி செலுத்துறதாகவும் இருக்கலாம். இது ஒரு ஆக்ஷன். பக்தி இஸ் அன் ஆக்ஷன். அதனாலதான் இத கர்ம யோகத்திலேயே சேர்க்கலாம். கர்மான என்ன? செயல், ஆக்ஷன். அங்கேயே நம்ம சேர்க்கணும். இந்த பக்திங்கிற ஒரு ஒரு உணர்ச்சிய நம்ம ஜனங்கள் எல்லோருக்கும் அது நிறைய இருக்கணும். ஏன்னா அந்த பக்திங்கிறது ஒண்ணு இருந்ததுன்னா அது யாரிடம் பக்தி செலுத்துகிறோமோ அவரிடம் நம்மை பிணைக்கும். நமக்கு இறைவனிடம் பக்தி இப்ப ஒரு ஹியூமன் பீயிங் பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மலினமான பக்தி. குரு ஹியூமன் பீயிங் கிடையாது, குரு பகவான் தான். அதனால நீங்க இப்பதானே இந்த குருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி குருவை ஒரு மனிதனாக பார்க்கும் எண்ணத்தையே விட்டுருங்க. பார்க்கவே கூடாது. குருவை இறைவனாகத்தான் பார்க்க வேண்டும். அதனால நான் மற்றவங்களை மனுஷங்களேன்னு சொல்றேன். மனிதர்கள் மீது நாம வைக்கக்கூட பக்தி இருக்கு, அது மோகம் நிறைந்த ஒரு பக்தியாக இருக்கு. சொல்ல வந்தது என்ன அப்படின்னா யார்கிட்ட பக்தி செலுத்துறோமோ அவங்க கிட்ட நம்ம வந்து நம்முடைய மனம் வந்து தானாக சென்று லயிக்கும். அப்படி லயிக்கும் போது அவர்கள் சொற்கள் நமக்கு மிகவும் இனிப்பாக இருக்கும். அவர்கள் சொற்களை நாம் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்படும். சுபாவமாக நமக்கு நல்ல குணம் இல்லைன்னா கூட நம்ம பக்தி செலுத்துறது அந்த இறைவனுடைய அருள்மொழிகளை எடுத்து நாம படிக்கும் பொழுதோ இல்ல சொற்களை கேட்கும் பொழுதோ நம்ம மனதுல ஒரு மாற்றமானது ஏற்படும். அல்லது இறைவனுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய மனமானது பண்படும். இதெல்லாம் பக்தியில வந்து மிகப்பெரிய பலன்கள். அதனாலதான் இங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இதுல வந்து நார்த்ல வந்து பக்த விஜயத்துல அவ்வளவு பக்தர்கள், நாமதேவர், துக்காராம், அப்புறம் இவர் சைத்தன்ய மகாபிரபு, புரந்தரதாசர், இப்படி நிறைய பக்தர்கள் எண்ணற்ற பாடல்களை பாடி பாடி இந்த நாம ஸ்மரணை நாம சங்கீர்த்தனம் இதன் மூலமாக மக்களை பக்தி மயப்படுத்தி அந்த நன்னெறிக்கு அவர்களை இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர்கள் நமக்கு இங்க தோன்றி இருக்கிறார்கள். அதை நமக்காக நிறைய பாடல்களை வேற கொடுத்திருக்காங்க. பக்தி அவ்வளவு சுலபமா வந்துருமா? எத்தனை ஜென்மம் ஆனாலும் பக்தினா வீச என்ன வேலைன்னு கேட்கறதுதான் நிறைய இருக்கு.
அவன் அருளாலே அவன் தாழ்வன். இந்த ஜீவனை கடை தேற்றணும் என்பது அவனுடைய கணக்குல இருக்கிற போதான் நமக்கு அந்த பக்தி அப்படியே பொங்கிட்டு வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. இல்லைன்னா யாராவது பக்தி பண்ணா கூட நமக்கு அப்படியே பார்க்கதான் தோணும். எப்ப நமக்கு அந்த பக்தி உணர்ச்சிங்கிறது வருது அப்படிங்கிறது நம்ம அவருடைய அருள் இருக்கும் பொழுதுதான் அது வருது. ஆனா இந்த பக்தி அப்படிங்கிறது எந்த லெவல்ல, எந்த பிளேன்ல அது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இது இமோஷனல் பிளேன்ல தான் ஆக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்தன், நான் போனதுலயே சொன்னேன், இதுல தத்துவபோதத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன். பக்தன்கிறதுனால ஞானியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாரதர் பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அவன் பக்தன்கிறதுனால ஞானியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஞானி கண்டிப்பா பக்தனா தான் இருப்பான். பக்தி பண்ணாதான் அந்த ஞானத்துக்கு போக முடியும். இங்க கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? எதுக்காக இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது? இந்த பக்திய புரிஞ்சிட்டாதான், ப்ராப்பரா புரிஞ்சிட்டாதான். தஸ்மின் பரம பிரேமஸ்வரூபக அப்படின்னாரு நாரதர். அது அன்பின் ஸ்வரூபமாக இருக்கிறது அந்த இறைவன் அப்படின்னு. அதை நான் சரியானபடி புரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னாதான் இறைவன் அப்படிங்கிறது யாரு. பக்தி செலுத்துறேனே நான் யாரு? உடம்பா, மனசா, புத்தியா, ஜீவனா? இறைவன் என்பது யார்? எனக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேறையா? இந்த இறைவனின் படைப்பு என்ன? இது அனைத்தையும் நான் சரியாக புரிந்து கொண்டு இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை நான் பக்தி பண்ணும்போது அந்த பக்தி வேற ஒரு பரிமாணத்தை அடைகிறது. அது வரைக்கும் அந்த பக்தி எங்க இருக்குன்னா எமோஷனல் பிளேன்லயே இருக்கு. நான் என்ன பண்றது, இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணன் வருவான், நான் சாப்பிடுவான்னு நினைச்சேன், நான் அவ்வளவு பண்ணி வச்சேன், ஒண்ணு கூட சாப்பிடல, வரவே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், கிட்டா நீ வரமாட்டியா, ஏண்டா என்ன இப்படி படுத்துற அப்படின்னு நான் புலம்பிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் எமோஷனல் எமோஷனல் எமோஷனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எமோஷனல் விஷயங்கள் நம்மளுடைய மனதிற்குத்தான் வருது. ஆனா அறிவு பூர்வமாக இறைவனை அணுகும் பொழுது நாம இந்த மனதை கடந்து அந்த இறைவனை பார்க்கிறோம். அதுதான் நம்மள ஞானத்தின் பக்கம் கொண்டு செல்லுமே தவிர்த்து எமோஷனல் பைண்டிங் எல்லாம் நம்மளுக்கு மறுபடியும் இதுக்குள்ளேயே தான் வர வைப்போம். இந்த சம்சாரத்துக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர திரும்ப நம்ம இங்க இருந்து வெளில போக முடியாது. அதை எதுக்கு சொல்றேன் இந்த விஷயத்த? கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப ஹிதமா இருக்கு. பகவானோட திருவிளையாடல் கேட்க நல்லா இருக்கு. 10வது சாப்டர் எத்தனை வாட்டி வேணா சொல்லுங்க, நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். அவன் என்ன திருடினா, அவன் மாட்டை ஓட்டிட்டு போனா, அவன் புல்லாங்குழல் எடுத்துட்டான், அவன் ஊதினா, அவனோட இதுல மட்டும் ஒரு தனி இது வந்தது, ராகம் வந்தது. மற்ற இவாள்லாம் கோபிகள்லாம் அப்படியே மயக்கமா இருந்தாங்க. அவனை சுத்தி சுத்தி கோபிகள் எப்ப பார்த்தாலும் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு தயிர் சாதம் கட்டி கொண்டு அவன் போய் அந்த காட்டுக்குள்ளே அவர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். இப்படி கேட்டுக்கொண்டே இருக்க 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 மனம் புற விஷயத்தில் செல்லாமல் உள்ளே லயித்து இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பக்தி கதைகள், பக்தி பிரவச்சனங்கள் எல்லாமே. ஆனால் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது ஞானத்தின் பக்கம். பக்தி ஞானம் அல்லது கதி கூடுமோன்னு கேட்கிறார் தியாயமானது. இந்த ஞானத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த பக்திக்குள்ளேயே ஒட்ட இமோஷனல் பக்தி வில் நாட் ஹெல்ப் டு கோ டு ஃபார் மோக்ஷம். அதை புரிஞ்சுக்கோ. பக்தியினால மட்டுமே பக்தி மோட்ச சாதனம் அல்ல. அது மோட்சத்திற்கு சாதனம் ஞானம் மட்டும்தான். அந்த ஞானத்தை பெறுவதற்கான மனப்பக்குவத்தை பக்தியானது கொடுக்கிறது. அதனால பக்திக்கு ரோலே இல்லைன்னு இல்லை, பக்திக்கு ரோல் இருக்கு. அந்த ரோல் என்னன்னா மனதை நன்றாக பண்படுத்தி பக்குவப்படுத்தி, சிவானந்த லகரியில சொல்லுவாரு ஆச்சாரியர், என்னுடைய மனம் ஒரு வயல் போல் இருக்கிறது, அதை நன்றாக உழுது நான் பக்தி என்ற பயிரை நட வேண்டும், எனக்கு அனுகிரகம் செய் என்று கேட்பார். அந்த மாதிரி இந்த மனசுக்கு இந்த பக்திங்கிற பயிர் தேவையா இருக்கு. அப்பத்தான் நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய அந்த அரும் பெரும் விஷயங்கள் எல்லாம் புரிதலுக்கே வரும். பஜ் அப்படின்னாலே ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு டு திங்க், நீ நினைப்பது. இன்னொன்னு சேவாயாம், சேவை செய்வது. அதாவது இறைவனுக்கு நாம் சேவை செய்வது, இறைவனை நினைப்பது. இந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கான ரூட் எங்க இருக்குன்னா பஜ்ஜுங்கிற தாத்துல இருந்து வருது. அதுக்கான அர்த்தம் இதுதான். இறைவனை நினைப்பது, இறைவனுக்கான சேவைகளை செய்வது. பக்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திவாரம்.
நம்ம ஞான பாதையில பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம். ஆனா என்ன அப்படின்னா, அது இமோஷனலா போயிடுது அப்படின்னா, ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப நம்ம ரொம்ப பாடுபடுவோம். எங்க ஓவர் டோஸ் ஆனாலும் பாடுபடும். அன்பு என்பது மனிதர்களிடம் காட்டும் பொழுது அது அளவுக்கு மீறியதாக போனாலும் அங்கும் நமக்கு துன்பம் கிடைக்கும். அது இறைவனிடம் கூட அறிவுபூர்வமாக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமான பக்தி என்பது துன்பத்தை தான் கொடுக்கும். அது எப்படிங்க துன்பத்தை பகவான் எங்கேயான துன்பம் கொடுப்பாரா? கால் முட்டிலாம் நன்னா இருக்கிற வரைக்கும் நான் எல்லா கோவிலுக்கும் ஓடி ஓடி போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாத போது என்னால பார்க்க முடியலன்னா எனக்கு ஏன் துக்கம் வருது? எனக்கு நான் போய் பார்க்கறதுதான் கடவுள்னு நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால தானே துக்கம் வருது. என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த போட்டோல இருக்கிறது தான் கடவுள்னு நினைக்கிறதுனால தானே துக்கம் வருது. இது முக்கியமான சுவாமிஜி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவார். பக்திங்கிறது ஒரு செப்பரேட் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லா ஆக்டிவிட்டிலையும் இருக்க வேண்டியதுதான் பக்தி. எவ்வளவு அழகு பாருங்க. நான் இப்ப பக்தி பண்றேன், இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் இப்ப வந்து சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு வருவேன், அது பக்தி பண்ணிட்டு இருக்கேன், பக்தி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் இல்ல. அப்புறம் வெளியில வந்து காசை முச்சின்னு கத்துறது, எல்லாரையும் கயாமையும் கத்துறது, திட்டுறது. அந்த போட்டோல நான் எதை பார்த்து பக்தி பண்றேனோ அந்த போட்டோல இருக்கிறது அதுதான் இங்க உயிருள்ள ஒரு விஷயங்களாக உலவிக் கொண்டிருக்கிறதுங்கிற அறிவு எனக்கு வரலன்னா இந்த பக்தியினால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லா ஆக்டிவிட்டிலையும் பக்தி இருக்கணும். பக்தி ஸ்ரத்தை அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கணும். படிக்கிறேன்னா பக்தி பூர்வமாக பக்திங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஒரு டிவோஷனோட ஒரு ஆசையோட எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் ஆதிசங்கர், எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் வியாசர். நம்ம அதை படிக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஆசை ஆசையாக அதை நாம வந்து அணுகும் பொழுது அது பக்தி பூர்வமான ஆக்டிவிட்டியா மாறிடுது. எல்லா ஆக்டிவிட்டியும் அப்படிதான். துணி துவைக்கிறதே கூட இந்த துணியை நான் நன்னா துவைக்கணும். இந்த இவர் விஸ்வேஸ்வரையான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் சொல்லுவார், நீ பாத்ரூம் தான் கிளீன் பண்றேன்னா கூட உன்னை தவிர யாருமே இந்த பாத்ரூமை இதை விட பெஸ்டா கிளீன் பண்ண முடியாதுங்கிற பேரிடு. அதுதான் ஒர்க் பண்றதுக்கான பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் அத நாம அதுக்குள்ள பக்தி அப்படிங்கிறது இருக்கணும். அதுதான் சுவாமிஜி சொல்றாரு. சாஸ்திரமே அப்படிதான் சொல்றதுன்னு சுவாமிஜி சொல்றாரு. பக்திங்கிறது செப்பரேட் ஆக்டிவிட்டி கிடையாதுப்பா, அது எல்லா ஆக்டிவிட்டியிலையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் மேற்கொண்டு இந்த பக்தியை பற்றியும் இந்த பக்திக்கான இன்னும் சில விஷயங்களை பரமார்த்தஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதெல்லாமும் உங்ககிட்ட சொல்லணும். அது சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா அத்தியாயத்துக்குள்ள போகலாம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த முகவுரையை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விரிவான முகவுரை தான். இதற்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல அந்த காரணங்கள் எல்லாம் சொல்றேன். என்னத்துக்காக இவ்வளவு விரிவாக இந்த பக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணுங்கிறது இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் முகவுரை மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த அந்த ஏன் இவ்வளவு விரிவான முகவுரைங்கிற விஷயத்தையும் நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நாம இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.